ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஃப்ராக் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இதோட மெட்டீரியல்லாம் நம்மளுக்கு வந்து எவ்வளோ தேவை அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். ஸோ அது வந்து உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ போய் பாருங்கள். அண்டு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன மெஷர்மெண்ட்னா 1 இயர் பேபிக்கான மெஷர்மெண்ட்டு. அண்ட் இதில் வந்து நம்ம 2 டைப் ஆஃப் ஃப்ளார்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி, அண்ட் இன்னொன்று சிம்பிளான ஒரு ஃப்ளார் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இந்த சிம்பிளாக இருக்கக்கூடிய ஃப்ளார் வந்து இந்த ஸ்கர்ட் போர்ஷனில் வர மாதிரியும், அண்ட் இந்த ஃப்ளார் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நம்மளுடைய பாடிஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல வர மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 லேயர்ஸ் இருக்குது. அதாவது ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுலேயுமே, அதாவது ஒரு நெட் மெட்டீரியலில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி 3 லேயர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு 3 இன்ச்சஸ்க்கும், அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 to 11 இன்ச்சஸ்க்கு ஒரு ஹைட்டில் வந்து நம்ம ரஃபிள்ஸ் வச்சுருக்கோம். அண்ட் ஸ்கர்ட்டோட ஃபுல் ஹைட்டுக்கான ஒரு லென்த்து இந்த மாதிரி வைக்கும்போது தான் உங்களுக்கு இந்த பஃபினஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக வந்து கிடைக்கும். அண்ட் இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃபிட்டாக வர மாதிரியும், அண்ட் கீழே வந்து நல்லா பஃபுன்னு வர மாதிரியும் உங்களுக்கு வந்து இது இருக்கும். அண்டு ஃப்ளார்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாலுமே ரேண்டமாக அங்கங்கே நம்ம வந்து 3 லைன்ஸ் வந்து வச்சுருக்கோம். இந்த ஹிப் போர்ஷன்லேயும், அண்ட் அதுக்கப்புறம் கீழே கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரியும், அண்ட் இந்த எட்ஜஸில் வர மாதிரி கொஞ்சம் நம்ம வந்து வச்சுருக்கோம். ஸோ ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் இந்த ஃப்ளார்ஸ் வரும். ஸோ ப்ளைனாக விடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம வந்து இந்த ஃப்ளார்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் மேலேயுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒன் சைடு மட்டும்தான் ஷோல்டர் இருக்கும். ஸோ அந்த ஒன் சைடு ஷோல்டரில் இந்த மாதிரி ஃபுல்லாக ஃப்ளார்ஸ் வந்து இந்த ஒரு பஞ்ச் மட்டும் அரேஞ்ச் பண்ணியிருக்கு இந்த ஷோல்டரில் இருந்து. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒன் சைடு வந்து இந்த ஸ்ட்ரிப் மாதிரி கொடுத்துருக்கோம். ஏன்னா இது கீழே ஸ்கர்ட் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும், அதுக்காக நம்ம வந்து இந்த ஸ்ட்ரிப் வந்து கொடுத்துருக்கோம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து இதை ப்ளைனாகவே இந்த மாதிரி கட் கொடுத்து இந்த இடம் ஒரு ஒன் சைடு ஸ்லீவ் வர மாதிரி நம்ம வந்து கொடுத்துக்கலாம். பட் இங்கே வந்து நம்மளுக்கு வெயிட் ஹெவியாக இருக்குது. அண்ட் அதுவும் இல்லாமல் 1 இயர் பேபி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு குழந்தைக்கு வந்து இந்த வெயிட் வந்து ஒன் சைடில் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம டபுள் சைடு வந்து கொடுக்கணுன்ட்டு இந்த ஸ்ட்ரிப் வந்து சின்னதாக வந்து நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. ஸோ லைட்டாக இந்த ப்ளைனாக இருக்கக்கூடாதுங்கிறதுனால ஒரு சின்னதாக போ மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதோட அவுட்லுக் பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ தான். ஸோ இதுக்கு உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லேயர்ஸ் வந்து நம்ம நிறையவே கொடுத்துருக்கோம். ஸோ அது உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். இன்னர் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இவ்வளோ கிளாத் வந்து நம்மளை உள்ள மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கனால தான் உங்களுக்கு இது வந்து இவ்வளோ பஃப் வந்து கிடைக்குது. பால் கவுன் அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து கண்டிப்பாக மெட்டீரியல் வந்து தேவைப்படும். நம்ம இதில் வந்து கேன் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். கேனும் பார்த்திங்க அப்படின்னா 3 லேயர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா இது ஒரு லேயர், அண்ட் இது ஒரு லேயர், அண்ட் இது ஒரு லேயர். அண்ட் இது வந்து உங்களுக்கு ஸ்டெப் மாதிரி தான் கொடுத்துருக்கு. அப்படியே ஒரே இடத்துல வந்து பஞ்சாக அட்டாச் பண்ணாமல் ஸ்டெப் மாதிரி கொடுத்துருக்கோம். அண்டு கீழே வந்து இந்த கிளாத் வந்து நம்ம லைனிங் கிளாத்தை வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது கிழிச்சிரும், அதனால் அப்புறம் டேமேஜையும் வந்து கிளாத்தையும் வந்து டேமேஜ் ஆக்கிரும். அதனால் நம்ம கீழே வந்து இந்த மாதிரி ஒரு லைனிங் கிளாத்தை கொடுத்து தைச்சிக்கலாம். அண்ட் ஃப்ளீட் மாதிரி தான் வச்சு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 3 இன்ச்சஸ்க்கு ஒன்று வச்சுருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7 இன்ச்சஸ் வந்து ஒரு லேயர் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த லேயர் இது வந்து ஒரு 11 இன்ச்சஸ்க்கு பக்கம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது இதுவும் கீழேருந்து உங்களுக்கு பஃப் வந்து மேலே வரைக்கும் வரும். அண்டு உள்ள ஸ்கின்னில் படுறது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒயிட் கலர் கிளாத்து தான் படும். ஸோ ஸ்கின் வந்து உங்களுக்கு வந்து இரிட்டேட் ஆகும் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை.
அண்ட் மோஸ்ட்லி நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒயிட் லைனிங் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸ்கின்ல வந்து கலர்ஸ் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகாத மாதிரி நம்ம கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில்க் மெட்டீரியல் மாதிரி ஒரு இது. ஸோ மெட்டீரியல் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ ஓவராலாக இந்த ட்ரெஸ் வந்து நல்ல பஃப்னு உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு எந்த அளவுக்கு வந்து பஃப் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம மெட்டீரியல்ஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படும். ஸோ அதை வச்சு தான் இதோட காஸ்ட்டுமே உங்களுக்கு வந்து வரும். ஸோ இது வந்து 1 இயர் பேபிக்கான ட்ரெஸ்ஸு. உங்களுக்கு இதுக்கு மெட்டீரியல்ஸ் மட்டுமே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நான் வந்து நெட் மெட்டீரியல் வந்து ஒரு 6 மீட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சில்க் மெட்டீரியல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நான் வந்து ஒரு 2 to 3 மீட்டர்ஸ் இருக்கும். அண்டு கேன் வந்து ஒரு 2 to 3, அதுவும் ஒரு ஆவரேஜாக உள்ளே கொடுக்குறது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு 2 to 3 மெட்டீரியல்ஸ் 2 to 3 மீட்டர்ஸ் வந்து வந்துருச்சு. அண்ட் ஒயிட் கலர் லைனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 மீட்டர் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். ஸோ அதில் பாடி போர்ஷனுக்கும் நம்ம ஒயிட் தான் கொடுத்துருக்கோம், சேம் கலர் கொடுக்கல. ஏன்னா இதுவும் உங்களுக்கு வந்து ஸ்கின்ல வந்து டைரெக்டாக படுறதுனால நம்ம இதுக்கும் வந்து ஒயிட்டு தான் கொடுத்துருக்கோம். கொஞ்சம் பெரிய குழந்தைங்களுக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சேம் மெட்டீரியல், அதாவது இதுக்கு என்ன கலர் இருக்கோ அதே கலர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், என் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன்.